எப்பொழுதும் உண்மையையே பேசுங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். நீதிமொழி 6:16 முதல் 19 வரை. மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களின் இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதம் உண்டு பண்ணுதல். சிலருக்கு பொய் சொல்லும் பழக்கம். இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பலருக்கு தெரியவில்லை. மறுபடியும் பிறந்திருப்பதால் பழைய சுபாவம் அகன்று போயிற்று. புதிய தேவ சுபாவம் இருக்கிறது. பாவத்துக்கோ சாத்தானுக்கோ அடிமைகள் இல்லை. ரோமர் 6:14. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. மரணத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளீர்கள், பாவ பிரமாணத்திலிருந்தும் விடுதலை. ரட்சிக்கப்படாதவர்களை ஆளும் பாவம் உங்கள் வாழ்க்கையில் செயலிழந்தது. எந்த கெட்ட பழக்கத்திற்கும் இல்லை சொல்லுங்கள். நீங்கள் சொன்னபடியே ஆகும். வார்த்தையின்படி நடப்பேன் என்று தீர்மானமிடுங்கள். பொய்யை தூர போடுங்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் என்று கெட்ட காரியங்களிலிருந்து விடுதலை பெறுங்கள். பாவம் இனி அடிமைப்படுத்த முடியாது. நீங்கள் விரும்பாததை செய்ய வைக்க எந்த வல்லமையும் இல்லை. நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புதிய மனிதனை தரித்தவர்கள், தேவ சுபாவத்தை உடையவர்கள். ஆகவே சத்தியத்தையே எப்பொழுதும் பேசுங்கள். ஜெபம். விலையேற பெற்ற பிதாவே, கிறிஸ்துவுக்குள் தந்த புதிய ஜீவன், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் புதிய மனிதனை தரித்துக் கொண்டேன். மாம்சத்தின் செயல்களை களைந்து உமது சத்திய வார்த்தைக்குள் வாழ்கிறேன். ஆவிக்குள்ளான விடுதலைக்குள் நன்றி. புதிய வாழ்வில் மகிமையில் நடக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன். மேலதிக வேத வாசிப்பு சகரியா 8:16, கொலோசையர் 3:8 முதல் 10 வரை, எபேசியர் 4:25.